அம்மே புரோட்டா கழிக்கணும் போல இருக்குன்னு புரோட்டா வாங்கி தருமா அம்மே? புரோட்டாவா? அச்சனை வேறு இல்லையே. சரி, இங்கே ஏதாவது சின்ன பிள்ளைல ஏதாவது போச்சுன்னா வாங்க சொல்லுங்க. இன்னைக்கு புரோட்டா திங்கணும் போல இருக்குன்னு ப்ளீஸ் வாங்கிதா அம்மா. போ இங்கே ஆளில் ஏதாவது போச்சுன்னா வாங்கி தரேன். என்ன ஷீஜு அங்கே இங்கேயும் ஆந்துக்கிட்டே இருக்காங்க, என்னன்னு தெரியலையே. என்னன்னு போய் கேப்பமா? பயமா வேற இருக்க. இவ தாமரை வேற வந்துட்டா நிலவுலாம் நின்றுவாள. என்ன ரொம்ப நேரமா வெளியே நிக்காங்க? சரி, அவ தூங்கிட்டு தானே இருக்கா. நம்ம என்ன ஏதுன்னு சட்டையை போட்டு போய் கேப்போம். என்ன ஷீஜு அங்கே இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கீங்க? என்ன? இல்லை சேட்டா, அவள் ஜெஸி புரோட்டா சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தா. அவங்க அப்பாவும் வர லேட் ஆகும் போல. அதான் ஏதாவது பிள்ளைங்க போனால் புரோட்டா வாங்க சொல்லலான்னு பார்த்துட்டு இருக்கேன். சேட்டாவா? சேட்டானா ஏதாவது அன்பான வார்த்தையா இருக்கும் போல. ஐயா, நானும் புரோட்டா தான் வாங்க போலான்னு இருக்கேன். தாங்க நான் போய் வாங்கிட்டு வரேன். நானும் இப்போ தான் புரோட்டா வாங்கி திங்கணும் போல இருந்து. சரி போலான்னு நிற்க, நீங்களும் சொல்லுவீங்க. ஐயோ வேண்டாம் சேட்டா, ஏதாவது சின்ன பிள்ளையில ஏதாவது வந்தால் நான் சொல்லி விடுங்க. வேண்டாம். ஐயா இருக்கட்டு, நான் வாங்கிட்டு வரேன். இதில் என்ன இருக்குது, நமக்குள்ள என்ன இருக்குது, வாங்கிட்டு வரேன். 10 புரோட்டாவும் ஒரு சிக்கன் பொரிப்பும் வாங்கிட்டு வரேன். போதுமா? வேற எதாவது வாங்கணுமா? ஐயோ 10 வேண்டாம் சேட்டா. ஏன்னா மகளுக்கு மட்டும்தான். ஒரு 5 புரோட்டா போதும். 5 புரோட்டாவா? நீங்களும் சாப்பிடுங்க. அப்புறம் 8 புரோட்டாவே வாங்கிட்டு வரேன். அப்புறமா வச்சு சாப்பிடுங்க. 8 புரோட்டாவும் ஒரு சிக்கன் பொரிப்பும் ஒரு முட்டை ஆம்லேட் வச்சு வாங்கிட்டு வரேன். இந்தங்க ரூவா. ஐயே, ரூவெல்லாம் வேண்டாம். நமக்குள்ள என்ன இருக்கு? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சுந்தரி நானும் சுந்தரி நீயும் நாலலலாலா. நம்ம பொண்டாட்டி தான் பார்க்காளா? நல்ல வேலை, அது ஒரு தூங்கிட்டு இருக்கும். அப்பாடா. ஆளுகிட்ட ரூபா கொடுத்து வாங்கிடல. சரி, வரும்போது எவ்வளோ கேட்டு நம்ம கொடுக்க. ஐயா இது அந்த தாமரைக்கு மாப்பிள்ளை இல்லை, ராஜேந்திரன் தானே? ஐயே பாவம் அந்த பிள்ளை. இதுக்கு இப்போ புரோட்டா வாங்கிட்டு போகிறானா பக்கத்து வீட்டுக்காரிக்கு. ஐயே பார்த்தீங்களாக்கா, காலம் கெட்டு போச்சு. அந்த புரோட்டா வேண்டான்னு சொல்லுங்க. இவன் இல்லை வாங்கிட்டு வரேன்னு போகிறான். நம்ம அதை தாமரைகிட்ட போய் சொல்லி தாமரை காதில் கொஞ்சம் போட்டு வைப்போம். ஆமாம், வா, இப்படி விடக்கூடாது. கொஞ்ச நேரம் தூங்க விடுகாளா? யார் தான் இந்த பெல் அடிச்சுட்டு கிடக்காங்களாப்பா? லட்சுமிக்கா வாங்கக்கா, இந்த நேரம் வந்திருக்கீங்க. வாங்க. எக்கா, என்ன ரொம்ப சந்தோஷத்துல வந்திருக்கீங்க? என்னக்கா? சந்தோஷமான விஷயம்தாம்மா, சந்தோஷமான விஷயம்தான். நம்ம நெட்டவள்ளி இருக்கல்ல, குழந்தை உண்டாயிருக்கா பார்த்துக்கோ. அப்படியாக்கா? ஏக்கா எப்போங்க? அது சொல்லவே இல்லை. ஓடிட்டு கிடப்பா அங்கேயும் இங்கேயும், ஒரு இடத்துல அடங்கி இருக்கணுமே. வா ஏக்கா, அந்த பிள்ளைகள் கூட காலையில் பார்க்குள்ளாட போனேன். அப்போ அங்கே ஒரே வாந்தி எடுத்துருன்னு சொல்லி பிள்ளைகள் பயந்து கூட்டிகிட்டு வந்து, அப்போ நான் சரி நம்ம வீட்டில் கொண்டு விட்டுட்டு வருவோமேன்னு கொண்டு விட போகிற இடத்துல வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துட்டாக்கா. ரெண்டா சரின்னு சொல்லி ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்தோன்னு தான் அப்போ அவங்க சொன்னாங்க குழந்தை உண்டாயிருக்கான்னு சொன்னாங்க. இப்போ அட்மிட்டில் தாங்க இருக்குது. இன்னைக்கு சாயங்காலம் விடுவாங்க போல். ரத்தம் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு சொன்னாங்க, மற்றபடி பரவாயில்லன்னு சொன்னாங்கக்கா. அதான் ஃபோனில் தான் எல்லாட்டையும் சொல்லலான்னு நினச்சேன். சரி, சந்தோஷமான விஷயத்த நேரில் எல்லா வீட்லையும் போய் சொல்லுவோம், அதில் சந்தோஷம் அப்படின்னு வந்து சொன்னேங்க. அப்படியாக்கா? பாவம் நெட்டவழி, நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை போல குழந்தை உண்டாது, ரொம்ப சந்தோஷம்தான். சரிக்கா, அப்போ நாளைக்கு நம்ம போய் பார்க்க போவோம் எல்லாரும் சேர்ந்து. சரிம்மா, நான் இனி யார்ட்டையும் சொல்லலை, இங்கே தான் வாரேன். சரி, நீ எல்லா வீட்லையும் நான் சொல்லிவிட்டு நான் போகிறேன். நாளைக்கு நம்ம வீட்டில் போய் பார்ப்போம். பாவம் அந்த பிள்ளை, நம்மளே பேசினாலும் அது நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை போல. நாளைக்கு இந்த பிள்ளை கொஞ்சம் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்து பார்த்துட்டு வரணும். ஏ தாமரை. என்ன பாட்டி? வாங்க. இன்னைக்கு என்ன நிறைய ஒரே சொந்தக்காரங்களா வந்துட்டு இருக்கீங்க? வாங்க, உள்ள வாங்க பாட்டி. உள்ள வரது இருக்கட்டு, இங்க ஒரு அநியாயம் நடக்கு. உனக்கு ஏதாவது தெரியுதா? அநியாயமா? என்ன பாட்டி சொல்லுவீங்க? என்ன அநியாயம்? யாருக்கு நடந்து சொல்லுங்க பாட்டி. ஓ மாப்பிள்ளை செய்யக்கூடிய அநியாயத்தை தான் சொல்லுங்க. ஏன் மாப்பிள்ளை அநியாயமா? அவர் அங்கே உள்ளேலக்கா இருக்காரு, உள்ள படுத்துல கிடந்தாரு. படுத்து கிடக்கானா? ஐயா என்னத்த சொல்ல. அந்த கேரளாலேருந்து வந்திருக்காள் அந்த பொம்பளை, அவள் பாவம் தான். அவள் ஏதாவது சின்ன பிள்ளைகிட்ட புரோட்டா வாங்க சொல்லியிருப்பா போல. ஓ மாப்பிள்ளை இல்லை, நான் தான் வாங்குவேன். ஒத்த காலில் நின்று முழுசா சொல்லிடி. சொன்னால் அவன் கேட்கல, புரோட்டா வாங்க நான் போகிறேன், எனக்கும் வாங்கணும், நான் வாங்கிட்டு வரேன்னு. அந்த பொம்பளை பைசாவும் கொடுத்தாம்மா, வாங்க மாட்டேன்னு. என் செலவில் நான் வாங்கிட்டு வரேன்னு பள்ளையின்னு காணிச்சிட்டு போகிறான். உனக்கு இது தெரியாதா?
ஐயே இப்படி உலகம் தெரியாத பிள்ளையா இருக்கியம்மா, பார்த்துக்கோம்மா, பார்த்து நடந்துக்கோ. நான் எங்கள் கண்ணில் பட்டு நாங்கள் சொல்லுவோம், மீதி உள்ளதை நீ பார்த்துக்கோ. நாங்கள் போயிட்டு வரோம். பொராட்டா வாங்கி கொடுக்க போயிருக்கானா? பொராட்டா நீ வரட்டு, அவனை கொத்து பொரோட்டாவை ஆக்கியிருக்கேன். எவ்வளவு திமிரு இருந்தா பக்கத்து வீட்டில் போய் சும்மா புரோட்டா வாங்கி கொடுக்க போயிருப்பான் இவன். வரட்டு, அவன் மண்டையில் சொட்ட மண்டை எனக்கு என்ன ஆக்கேன் பாரு அவனை. இந்தாங்க ஷீஜு, புரோட்டா நல்ல சூடா ஸ்பெஷலா சொல்லி வாங்கியிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ சேட்டா. ஓகே, ஏன் பின்னே காண? ஆ சரி, நம்ம அப்போ அப்புறம் பார்ப்போம். என்ன வாங்க சார், இப்பதான் வாரீங்களா? வாங்க வாங்க. லே அஜய், ஏதோ சால்னா வாசம் அடிக்கல உனக்கு? உனக்கு அடிக்க? சால்னாவா? எந்த சால்னா வாசம்? ஒரு வாசம் அடிக்கலையே. என்ன அப்பா வந்து நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கு? இன்னைக்கு ஏதோ தரமான சம்பவம் இருக்கு போல. என்ன தாமரை, தூங்கலையா? இவ்வளவு நாள் தூங்கிட்டு தாங்க இருந்தேன், இப்பதான் முழிச்சிருக்கேன். முழிக்க வச்சிருக்காங்க. என்ன சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கா? ஒரு நம்ம புரோட்டா தான் வாங்கி கொடுத்து தெரிஞ்சிருக்குமோ? அது எப்படி தெரியும்? நம்ம இப்போ வீட்டுக்குள்ள தானே இருக்கா. எங்க போயிட்டு வாரீரு? இல்லம்மா, இந்த இது வெளியே கொஞ்சம் காத்துலயே அப்படியே நடந்துட்டு இருந்தேம்மா. என்னவோ பக்கன்னு வாய திறந்தீரு, ஏண்டா அப்படி ஆஃப் ஆக்கிரு, என்ன விஷயம்? ஒன்னும் இல்லம்மா, நீ தலைவலிக்குன்னு சொன்ன பரவாயில்லையா? பேச்ச மாத்தாதீரு. நீர் இப்ப எங்க போனீரு? ஒழுங்கா உண்மையை சொல்லிரும், இல்லைங்க நடக்குது வேற. தலைய திருப்பி வச்சு போடுவேன். என்ன நடந்து ஒண்ணும் நடக்கலையம்மா. என்ன என்ன அஜய், என்னடா நடந்து? ஐயோ பயமா இருக்க. கொஞ்சம் போறோம், உண்மையை இப்ப வர வைக்கேன். புரோட்டாவும் கோழி கறியும் முட்டை ஆம்லேட்டு எவளுக்கு வாங்கி கொடுத்து விட்டு வாரீரு? ஐயோ, இன்னைக்கு தீந்தேன் போல, யாரோ நல்லா பத்த வச்சிருக்காள. என்ன தலை கீழே போயிட்டு? அது வந்துமா, அது வந்து இந்த நான் வெளியே நின்னா, அப்ப வந்து பக்கத்து வீட்டுல பாவம் நம்ம ஷீஜு அவன் நின்னாங்க, பாவம் போல இருந்து. அப்ப புரோட்டா வாங்கி தருவீங்களான்னு கேட்டாங்க. சரி இன்னும் தான் வாங்கி கொடுத்தேம்மா, வேற எதுவும் இல்லம்மா. இதை நீர் எப்ப சொல்லி இருக்கணும்? வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் நீங்க சொல்லி இருக்கணும். அது என்ன நம்ம ஷீஜுன்னா வாங்கி கொடுப்பேரா நீர்? அப்படி ஒரு வார்த்தை சொல்லாம வெளியே காத்து வாங்கிட்டு இருந்தாராமல. காத்து ஓ நல்ல குளிர் விட்டு போச்சோ, நல்ல 2 கும்மாங்குத்து குத்துனா நீர் சரி வருவீரு. அம்மா தொடங்கு. அப்பா தீண்டாரு. இன்னைக்கு அடியில நீர் திருந்து வேறு. ஏம்மா அடிக்காதம்மா, போக மாட்டேன், அடிக்காத. ஊர்ல உள்ளவளுக்கு அன்னதானம் போடுகிறா, இந்தாரும் அடி. வீட்டுல உள்ள பிள்ளைகளுக்கு பண்டை வாங்கி கொடுக்கறதுக்கு வழி இல்ல, ஊர்ல உபதேசமா. ஒழுங்கா இருந்துக்கிறோம், சட்டினி ஆக்கி போடுவேன் பாத்துக்கோ. இனி அங்க அந்த தெருவுல அங்க வெளியே நிக்கத நீங்க பாத்துட்டேன், நீர் தீந்தீரு. நிக்கவே மாட்டேமா, வீட்டு விட்டு வெளியே போக மாட்டேமா, இந்த சைடு கூட திரும்ப மாட்டேமா. லேய், அம்மா போயிட்டால பேரு. அம்மா போயாச்சு. அடி லேசா வாப்பா. இன்னைக்கு அடி ரொம்ப பலம் போல. நீ எல்லாம் ஒரு பிள்ளையா? இந்த அடி அடிக்காத எம்மா, அடிக்காதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியால. வாங்க.